ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். நேற்று போட்ட வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் இன்றைக்கி செடிங்களுக்கு உரம் கொடுக்குறேன்ட்டு. நான் செடிங்களுக்கு என்ன உரம் கொடுக்குறேங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். போடுறத நான் நாளைக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செடி பாட்டுங்களெல்லாம் நான் மாற்றி வைக்கணும். ஏன்னா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் காமிச்ச இடத்துல நான் வச்சு நான் உரம் போட்டேன்னா இப்போ வெயிலுக்கு அது திளில் எடுத்து வராது. அதனால் கொஞ்சம் நல்லலான இடத்துல நான் அந்த செடி பாட்டுங்களெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு உரம் கொடுத்து திளில் எடுத்து அது பூ பூக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கணும். அதனால் இடத்த சேஞ்ச் பண்ணணும் எனக்கு. அதனால் நான் இப்போ என்ன உரம் கொடுக்க போகிறேன், அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் மேலெல்லாம் பூ பூக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் செடிங்கள்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறது. ஏன்னா வெயில் ஜாஸ்தியானதுனால அதுலேயும் நான் இதை எடுக்க போகிறேன், ரெஸ்க் எடுக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு காமிச்சு தரணும்ல நான் உரம் போட்டு எப்படி பூ பூக்குதுங்கிறத. சரி பார்க்கலாம், 1-2 பூ பூத்தா கூட நம்ம உரத்துக்கு நமக்கு பூ பூத்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே. அதனால தான் இங்கே நான் எப்படின்னா, இங்கே உரம் நம்ம காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் நான் எப்படி எடுக்கிறேன்னா, வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை வேஸ்ட் எடுக்க வருவாங்க. அப்புறமா வாரம் ஃபுல்லாக வந்து வெட்டு வேஸ்ட் எடுப்பாங்க. இப்படி தான் எங்களுக்கு வாரந்தோறும் எடுக்கிறதுங்க வேஸ்ட்டுங்களெல்லாம். அதனால் நான் ட்ரை வேஸ்ட்டாக நான் போட்டுருவேன். இந்த வெட்டு வேஸ்ட்டையும் போட்டுருவேன். வெட்டு வேஸ்ட்டுன்னு அந்த சாப்பாடுங்க, குழம்புங்க அதெல்லாம் போட்டுருவேன். இந்த காய்கறி வேஸ்ட்டுங்களை போட மாட்டேன். அதை நான் கவரில் கட்டி வச்சுருவேன். அதனால் நான் எப்படி கட்டி வச்சுருக்கேன், மூட்டைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். வாங்க அந்த மூட்டையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு குட்டை நிறைய நான் சேர்த்து வச்சுருக்கேன். இது காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கருப்பாக. இதில் எல்லாம் மிக்சிங்காக இருக்குது. காய்கறியா, பழங்கள், இதெல்லாம் டீ தூளுங்க. எப்படி சொல்கிறது, எல்லாம் ஒரே நிறமாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் டீ தூள், இது முட்டை ஓடு, அது ஒன்றே லைட்டாக தெரியுது. டீ தூள் தான் நிறைய இருக்குது. பழத்தோட இது வேஸ்ட்டுங்க, எல்லாத்தையும் சேர்த்து காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் இப்போ நான் சேர்த்து வச்சு கவரில் வச்சுக்கிட்டு காய வச்சு அழகாக பொறுன்னு வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஒவ்வொரு செடிங்களுக்கு போட்டு கொடுத்தாலே போதுங்க. போட்டுக்கிட்டு மண்ணை எடுத்து மூடி விட்டுறணும். மூடி விட்டு அதுங்களுக்கு உரமாக போயிடும். இதுக்கு கூட ஒரு பொருள் கூட சேர்க்கணும். அந்த பொருளை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். இதுக்கு கூட நீம் கேக்கு கூட வேப்ப முன்னாக்கு கூட சேர்த்துக்குவேங்க. இதில் கொஞ்சம் என்ன இவ்வளோக்கு எடுத்து ஒவ்வொரு பாட்டுக்கும் போட்டுக்குவேன். அதில் ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டு இதில் ஒரு இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்குவேன். அது போடுறதெல்லாம் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துக்குவீங்கல்ல. அதனால தான். ஏன்னா இதில் வேப்ப முன்னாக்கு போட்டால் கொஞ்சம் அதுங்களுக்கு பூச்சி தாக்கல் இல்லாமல் நல்லதாக வரும். அதனால தான் இந்த ரெண்டையும் தான் நான் போட்டுட்டு மண் எடுத்து மூடுவேன். அந்த காய்கறி வேஸ்ட்டுங்களை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூட்டை கட்டி வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதை காமிச்சு தரேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மூட்டையாக நான் எடுத்து வச்சுக்கிறது. இதில் கொஞ்சம் தான் காமிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டேன். அதனால தான். இதுலன்னா ஒரு 5 பேக் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறமா மொத்தமாக காய போடுவேன். இது ஒரு நாள் சேர்ந்த வேஸ்ட்டு, வீட்டில் ஒரு நாள் சேர்ந்த காய்கறி வேஸ்ட்டு. இது ஒரு நாள் சேர்ந்த காய்கறி வேஸ்ட்டு. இது 3 நாள் சேர்ந்த காய்கறி வேஸ்ட்டுங்க. எல்லாம் தெரியுமா இருங்க, தக்காளி, வெங்காயம், இலைங்க, டீத்தூள் எல்லாம் இப்போ நம்ம போட்டால் ஒவ்வொரு லேயர் டீத்தூளும் இருக்கும். இப்போ காய்கறி வேஸ்ட்டுங்கன்னா டீ தூள் இருக்குது. இந்த டீ தூள் நிறைய சேர்றனால தான் அந்த இது வந்து கருப்பாக தெரியுது, அந்த உரம் எல்லாம். இதுலேயும் பாருங்களேன், பார்த்தீங்களா டீ தூள் சேர்ந்துருக்கிறது. டீ தூள் நிறைய நம்ம போடுறதுனால தான் அது வந்து நமக்கு கருப்பாயிட்டு நல்லா காயக்கூடிய டைம் கருப்பாக இருக்குது. இப்போ நம்ம வெயிலில் காய போடுறதை நான் காமிச்சிருப்பேன். நான் எடுத்தது வெயில் போனதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வெயிலில் போடுறதை என்னால் காமிக்க முடியல. நாளைக்கு அதை வெயிலில் போடணும். இந்த 3ஐயும் எனக்கு வெயிலில் காய போடணும். ஏன்னா இது போட்டு கொஞ்ச நாள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அது கொடுக்க நமக்கு நல்ல பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நான் போட்டு இது காய வச்சு நான் இதை ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்படி மாறி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடக்கூடிய டைம் நாளைக்கு நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா, இந்த சைடு ரோஸுக்கு ரொம்ப வெயில் அடிக்குங்க. இந்த ஏப்ரல், மே, மார்ச், இந்த மாதம் ஜூனு, இந்த மாதங்களெல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் நான் இந்த ரோஸுங்களெல்லாம் இந்த சைடு மாற்றி வைக்கலான்னு பார்க்குறேன். இந்த செடிங்களெல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போகலான்ட்டு. இதை பண்ணுறதுக்கு 1 ஹவரில் கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆகும். ஏன்னா ஒத்தையில செய்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாற்றி வச்சுக்கிட்டு தான் எனக்கு உரம் கொடுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நிழல்ல நின்னா நல்லதாக பூக்கும். வெயிலும் வேணும், ஆனால் ரொம்ப வெயில் வேணாம் ரோஸுக்கு. இதே மாதிரி தான் உரம் கொடுத்து நான் ரோஸுங்களை பூக்க வைக்கிறேன்னா நீங்கள் நினைக்கலாம், இந்த உரத்தில் ஒண்டியா உங்கள் வீட்டில் இவ்வளோ பூ பூக்குதான்ட்டு. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அப்புறம் நான் உரம் கொடுப்பேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டுங்களை நான் காமிக்கிறேன். இதுக்கு அப்புறம் நான் கொடுக்குற உரத்தை நான் காமிப்பேன். நான் இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய உரம் நான் சேர்த்து வச்சாச்சு, அதுவும் கொடுக்குறத நான் காமிப்பேன்.
அப்படியே தான் நம்ம வீட்டில் பூ பூக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் மெதுவாக ஸ்டெப்பாக என் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சின்னதாக கொடுக்குற உரவும் பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இதை மாதிரி அழகான பூக்களை எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.